நாம் தினமும் பயன்படுத்தும் மொபைல், லேப்டாப், டிவி இவை எல்லாம் இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறதா அல்லது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறதா? ஒரு காலத்தில் பெரும்பாலான மின்னணு சாதனங்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டன. ஆனால் இன்று இந்தியாவின் மின்னணு உற்பத்தி துறை உலகளவில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. பெங்களூரு, சென்னை, நொய்டா, புனே போன்ற நகரங்கள் மின்னணு உற்பத்தி மையங்களாக மாறி வருகின்றன. இந்தியாவின் மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்கள் பல நிறுவனங்களை இங்கு தொழிற்சாலைகள் அமைக்க ஊக்குவித்தன. இந்த வளர்ச்சி எப்போது தொடங்கியது? இந்தியாவின் மின்னணு வளர்ச்சி 1950களில் தொடங்கியது. 1950 மற்றும் 60களில் அரசு நிறுவனங்களான ECIL, எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் மற்றும் BEL, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவப்பட்டு முக்கியமாக இராணுவத்திற்கான மின்னணு சாதனங்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருந்தன. 1980 மற்றும் 90களில் இந்தியாவில் தொலைத்தொடர்பு தொழில் விரைவாக வளர்ச்சி அடைந்தது. மேலும் கணினி தொழில் மற்றும் IT துறை உருவாகி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தன. 2000களுக்குப் பிறகு மேக் இன் இந்தியா திட்டத்துடன் மின்னணு உற்பத்தி அதிகரித்தது. இதன் மூலம் இந்தியா சில்லறை மின்னணு சந்தையில் முன்னணி நாடாக மாறியது. இன்று மின்னணு சாதனங்களை தயாரிக்கும் முக்கிய மையமாக வளர்ந்து வருகிறது. சென்னை, பெங்களூரு, நொய்டா மற்றும் ஹைதராபாத் போன்ற நகரங்கள் மின்னணு உற்பத்திக்கான முக்கிய மையங்களாக மாறியுள்ளன. சென்னை ஃபாக்ஸ்கான் மற்றும் சாம்சங் போன்ற நிறுவனங்களின் உற்பத்தி கூடமாக செயல்படுகிறது. பெங்களூரு செமிகண்டக்டர்ஸ் மற்றும் AI ஹப் ஆகஸ்டு திகழ்கிறது. நொய்டாவில் ஆப்போ, விவோ, ஆப்பிள் போன்ற நிறுவனங்களின் தொழிற்சாலைகள் செயல்படுகின்றன. மேலும் ஹைதராபாத் DRDO மற்றும் ISROவின் முக்கிய மின்னணு ஆய்வகங்களை கொண்டுள்ளது. இன்றைய முக்கிய நிறுவனங்களில் ISRO விண்வெளி மின்னணு சாதனங்களை உருவாக்குகிறது. BEL, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இராணுவ தேவைக்கான மின்னணு சாதனங்களை வழங்குகிறது மற்றும் ரிலையன்ஸ் ஜியோ, டாடா எலக்ட்ரானிக்ஸ் போன்ற நிறுவனங்கள் 5G மற்றும் செமி கண்டக்டர் உற்பத்தியில் மையமாகின்றன. மேலும் இந்திய அரசின் PLI, புரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் திட்டம் நாட்டின் மின்னணு உற்பத்தியை ஊக்குவிக்க முக்கிய பங்காற்றுகிறது. இந்த வளர்ச்சியின் காரணமாக இன்று இந்தியா உலகளவில் மின்னணு உற்பத்தியாளராக வலுவாக திகழ்கிறது. ஆனால் இந்த வளர்ச்சியில் இந்தியா எந்தெந்த சாதனைகளை நிகழ்த்தியுள்ளது? ISRO மூலம் இந்தியாவின் மங்கள்யான், சந்திரயான் போன்ற விண்வெளி மிஷன்களுக்கான மின்னணு மைக்ரோ சர்க்கியூட்கள் நாட்டிலேயே தயாரிக்கப்படுகின்றன. செமிகண்டக்டர் துறையில் டாடா செமிகண்டக்டர் ஃபேக்டரி இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி நிலையமாக உருவெடுத்து நாட்டின் மின்னணு வளர்ச்சியில் முக்கிய ஆற்றலாக மாறியுள்ளது. ஜியோஃபோன் இந்தியாவின் மின்னணு புரட்சியை முன்னெடுத்த ஒரு சாதனை. மலிவான விலையில் 4G அணுகுமுறையை இந்தியர்களுக்கு வழங்கியது. இதன் மூலம் டிஜிட்டல் இணைப்பு பெருகியது. மேலும் மின்சார வாகன பேட்டரி மற்றும் சூரிய சக்தி தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமாக முன்னேறி இந்தியாவின் EV மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறைக்கு புது மூச்சு கொடுத்துள்ளது. இந்த முன்னேற்றங்கள் அனைத்தும் இந்தியாவின் மின்னணு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு. தொழில் எதிர்காலத்துக்கு எந்த திசையில் செல்கிறது? மின்சார வாகனங்கள் மற்றும் பேட்டரி தொழில் இந்தியாவின் EV வளர்ச்சியை வேகமாக முன்னெடுத்து புதிய உற்பத்தி மையங்களை உருவாக்குகிறது. AI மற்றும் IoT சாதனங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகின்றன. இதனால் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி நாட்டின் கணிசமான வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. 5G இணைப்பை விரிவுபடுத்திய இந்தியா விரைவில் 6G தொழில்நுட்பத்தையும் அறிமுகப்படுத்த இருக்கிறது. மேட் இன் இந்தியா இயக்கத்தின் மூலம் இந்தியா சுய உற்பத்தியை அதிகரித்து இறக்குமதியை குறைத்து ஒரு வலுவான உற்பத்தி மையமாக உருவெடுத்து வருகிறது. இந்த வளர்ச்சியின் மூலம் 2026க்குள் இந்தியாவின் மின்னணு சந்தை 300 பில்லியன் பெறுமதியை எட்டும். இந்தியாவின் மின்னணு எதிர்காலம் இன்னும் பிரகாசமாக இருக்கிறது.